போராட்ட வடிவங்களும் சரி, பாராட்டு வடிவங்களும் சரி, இரண்டுமே இசையின் மூலமாக தான் மனிதர்களுக்கு கடத்தப்பட்டிருக்கு. இந்த காலத்து இசை அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த காலத்து இசை கலைஞர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அந்த காலத்தில் இருந்த இதையெல்லாம் இன்று தொலைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்ல வரீங்க? அதாவது அந்த காலத்து சினிமா மியூசிக்கில் கர்நாடிக் நல்லா யூஸ் பண்ணியிருக்கா. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக வாசிக்கிறா, மடன்னு எல்லாத்தையும் கலந்து பண்ணிட்டு இருக்கா. சர்டன் திங்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் புரிய மாட்டேங்கிறது. அந்த காலத்தில் வந்து ஒரு சாங் ரெக்கார்டிங் அப்படிங்கும்போது அது ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம். ஸோ அங்கே தான் இருப்பாங்க. அந்த சாங் எடுத்துட்டாங்கன்னா அந்த சாங் முடிக்கிற வரைக்குமே அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு காப்பி பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஒரிஜினாலிட்டி அதுதான் சார். அதனால தான் அவங்கள எல்லாருமே வந்து நம்ம லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் எனக்கு மியூசிக் தான் மேட்ச் ஆகும். ஸோ ஒரு சோகமாக இருந்தனாலும் எனக்கு வந்து ஒரு சாங் தான் நானே பாடிப்பேன். மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்றை மங்கைக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள் காலந்தோறும் கேட்க வேண்டும், பருவம் என்னும் கீர்த்தனம் பாட பாட பாட. அன்னைக்கு கேட்ட பாடல்கள் வந்து மனதிற்கு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும், என்ன ஃபீலில் நாம் இருக்கோமோ அந்த ஃபீல் நமக்கு கிடைச்சிது. சோகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு பாட்டு கேட்டோம்னா நம்மளை புத்துணர்வு பண்ணுறதுக்கும் பாடல்கள் இருந்தது. ரொம்ப புத்துணர்வாக இருக்கும் அப்படின்னா நம்மளை சாந்தப்படுத்தி நடுநிலை கொண்டு வரது, நம்மளை நார்மல் ஆக்கிறதுக்கும் பாடல் இருந்தது. ஆனால் எனக்கு எந்த பாடல் கேட்டாலும் டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகுது, மன உளைச்சலுக்கு தான் நிறையா இடம் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரியான பாடல்களை இந்த காலத்து தலைமுறைகள் விரும்புகிறாங்க. ஒரு சின்ன நாளுக்கு நாள் ஒரு ரூமுக்குள்ளே இசையமைப்பாளர் ஒருத்தர் இருந்துக்கிட்டு ஒரு இசைக்கலைஞனை கூப்பிட்டு ஒரு வயலினை வாசிக்க வச்சுட்டு அந்த வயலின் வச்சு 100 வயலின் கோடி வயலின் வாசிக்க வச்சிடலாம். அதே போல் ஒரு பாடகரை கூப்பிட்டு உட்கார வச்சு பாட வச்சு அது 10 பேர் 100 பேர் பாடுற மாதிரி கோரஸ் பாட வச்சிடலாம். லண்டன்லேருந்து ரஹ்மான் சார் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணி அவர் அனுப்பிச்சிடுவார், எந்த சிங்கர்னு சொல்லிடுவார். அந்த சிங்கருக்கு அதோட ட்ராக் போகும், அவங்க பாடி இங்கேருந்து ஒரு ஸ்டுடியோலேருந்து அவங்க அங்கே அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க அதை கேட்டுருவாங்க, இங்கேருந்து ஒரு பீஸ் எனக்கு வாட்ச் அனுப்புன்னு ஒரு வயலினிஸ்ட்க்கு அனுப்புவாங்க, அவங்க இந்த ஸ்டுடியோலேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கே தவிர ஒரு லைவ் ரெக்கார்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த காலத்தில் இசை அப்படின்னு ஒன்று சொல்லும் போதும் என்ன மாதிரியாக சூழல்களில் பாடல்கள் உருவாக்கப்பட்டுச்சு, அதனுடைய ஆளுமை என்னவா இருந்தது, இந்த காலத்தில் எது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?